ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துனாங்க. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, those who said change yourself, those who said change others. ரெண்டு விஷயம் இருக்கு. ஒருத்தவங்க இந்த உலகத்தை மாத்தணும்னு நினைக்கிறவங்க, இன்னொருத்தவங்க வந்து தன்னை மாத்திட்டு உலகத்தை மாத்தணும்னு நினைக்கிறவங்க. ரெண்டு பீப்புளுக்கும் ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாங்க அண்ட் ரொம்பவே டிஃப்ரெண்டான விஷயங்கள்லாம் மாறும் இந்த ரிசர்ச் கடைசியில பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்ச்ல என்ன நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் டூ செட் ஆஃப் தி பீப்புள் எடுத்திருக்காங்க. ஒரு செட் ஆஃப் தி பீப்புள் வந்து ஆல்ரெடி வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து சக்சஸ்ஃபுல் இல்லாம இருக்காங்க. அப்படி அந்த ரெண்டு செட் ஆஃப் பீப்புள் எடுக்கும்போது ஏன் சக்சஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்னு நினைக்கும் போது ரெண்டாவது செட் ஆஃப் பீப்புள் ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஒன்னு அப்புறம் சக்சஸ்ஃபுல்லா பீப்புள் இருக்காங்க, இன்னொரு பீப்புள் வந்து ஆல்ரெடி சேஞ்ச் பண்ண ஆசை இருக்கு பட் ஆனா வந்து சேஞ்ச் பண்ண முடியாம தவிப்பாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு அந்த மாதிரி மெயின் செட்டே இல்லாம நார்மலா இருக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. நார்மலா இருக்க பீப்புள் வந்து கம்ப்ளீட்டா வந்து நார்மலா தான் போவாங்க அப்படின்ற மைண்ட் செட்ல கொண்டு வந்துடுறாங்க, தியரியா பண்ணிடுறாங்க. ரெண்டாவது செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பட் ஆனா வந்து மத்தவங்க சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி மத்தவங்க மாத்தணும் அப்படின்ற மென்டாலிட்டியில இருக்க பீப்புள்ஸ். அப்படி மத்தவங்க மாத்தணும்ன்ற மென்டாலிட்டி வந்து இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே வந்து தன்னோட தானே குறை சொல்லிட்டு லைக் வந்து அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு இருக்கிற பீப்புள் மட்டும்தான் அப்படி இருக்காங்க. பட் அந்த பீப்புள் வந்து தன்னோட சேஞ்சை வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னு பார்க்காம மத்தவங்க மிஸ்டேக் பண்றாங்க, மத்தவங்க இருக்காங்களே அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல பாக்குற பீப்புள்ஸ் அதிகமா இருக்காங்க. அப்படி இந்த பீப்புள் பாக்குற விஷயங்கள் எல்லாமே பார்க்க கண்ணோட்டங்கள் வந்து சேஞ்ச் பண்ணாம இருக்கிறதுனால தன்னோட growth வந்து ரொம்பவே டவுன் ஆயிட்டு மத்தவங்க வந்து growth பண்ணணும், மத்தவங்க குறை சொல்லி மத்தவங்க growth பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல வந்ததுனால வந்து ஆட்டோமேட்டிக்கலா வந்து அவங்க வந்து growth இல்லாம ஒரு நார்மலான பீப்புளா இல்லாம ஒரு ஃபெயிலியர் பீப்புளாவே இருக்காங்க. லைக் ஒரு எக்ஸாம்பிள் அவங்க சொல்றாங்க, நார்மல் செட் ஆஃப் த பீப்புளுக்கும் சரி ஓகே. இன்னொரு சைட்ல பார்க்கும்போது வந்து சக்சஸ்ஃபுல் பீப்புள் வந்து தன்னை growth பண்ணி ஒரு லெவல்ல கொண்டு வந்தவங்க எல்லாருமே எல்லாமே பாத்தீங்கன்னா அப்பனா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நிறைய பீப்புள்ஸ். அப்படி சேஞ்ச் பண்ண ரீசன் என்ன அண்ட் என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் வந்து யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படி. ஃபர்ஸ்ட் அப்துல் கலாம் மட்டும் அமெரிக்கா வந்து வளர்ந்துட்டே போகுது, அமெரிக்கா வந்து இப்போ எல்லா கண்ட்ரிஸ் வந்து நியூக்ளியர் வெப்பன் பண்ணிட்டே இருக்காங்க அப்படி பேசிட்டு மட்டும் இல்லாம அமெரிக்கா மேல தப்பு இருக்கு, அமெரிக்கா மேல எப்படி இருக்குன்னு நினைச்சாருன்னா சின்ன வயசுல நினைச்சாரு அப்படின்னா நியூக்ளியர் பொக்ரான் அணு ஆயுத சோதனை வந்து பண்ணிருக்க மாட்டார். அப்படி பண்ண ரீசனுக்காக தான் இந்தியா வந்து ஒரு அணு ஆயுதம் கிடைச்சிச்சு, அணு ஆயுதம் அப்படின்ற ஒரு கிடைச்சிச்சு. அணு ஆயுதத்துல வந்து டிஃப்ரெண்டான ஒரு மேப் பார்க்கலாம். அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு ஒரு கண்டுபிடிச்ச அணு ஆயுதம் வேற கண்ட்ரிஸ் போயிருக்கும், அப்படியே ஒரு செயினா வந்து வந்திருக்கும். பட் இந்தியால இருந்து தான் அணு ஆயுதம் உருவாக்கிச்சு, இந்தியாவோட அணு ஆயுதம். வேற எந்த கண்ட்ரியோட காப்பியும் பண்ணதில்லை, இந்தியாவோட தனித்துவமா டிஃப்ரெண்டா பண்ணது காரணம் அப்துல் கலாம். அவர் மட்டும் மற்ற கண்ட்ரி வந்து வச்சிருக்குது, இந்தியா வந்து வச்சுக்கூடாதுன்னு சொல்லுது, ஏன் சொல்லுது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் எழுப்பல, அப்படி கேட்கல, தன்னை இம்ப்ரூவ் பண்ணாரு, அந்த லெவலுக்கு போனாரு அண்ட் அதை சேஞ்ச் பண்ணாரு. பட் இதே மாதிரிதான் நிறைய பீப்புள் இருக்காங்க. லைக் எப்படி அப்படின்னா மகாத்மா காந்திக்கு ஒரு நடந்த இன்சிடென்ட் வந்து ராங்கா நடந்திருக்கும் பட் அந்த ராங்கான நடந்த இன்சிடென்ட்டை பாசிட்டிவான இம்பாக்டை கொண்டு வந்தார். பட் நெகட்டிவான விஷயங்களும் இருக்கு பட் ஆனால் அந்த பாசிட்டிவான இம்பாக்டை கொண்டு வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான அகிம்சா அப்படின்ற ஒரு மெத்தடாலஜி கொண்டு வந்தது. அப்படின்ற மாதிரி விஷயம் பீப்புள்ஸ் எல்லாமே யாரு வந்து அதிகமான ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டோட கேர் பண்றாங்களோ அவங்க தான் உண்மையான மற்றவங்களோட கேர் பண்ணிருக்காங்கன்ற அர்த்தம். பட் தன்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டை கேர் பண்ணாம மற்றவங்கள வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றவங்க வந்து உண்மையான கேர் கிடையாது அண்ட் இந்த ஃபேக் தான். அண்ட் தன்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டை தன்னோட விஷயங்களை மறைக்கிறது, தன்னோட ஃபெயிலியர் மறைக்கிறதுக்கான விஷயங்கள் தான் கொண்டு வராங்களே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த ரிசர்ச்ல ஃபைனலா சொல்றாங்க.